நீங்கள் உங்கள் மனசால ஏமாற்றிக்கிறீங்க. ஐயோ நான் நல்லவனா வாழணும், ஆனால் அந்த சமூகம் என்னை வாழ விட மாட்டேது. யார் என்ன உங்களை என்ன கட்டி பிடிச்சிக்குதா சமூகம்? இல்லையே. வாழணும்னு முடிவு பண்ணால் எப்படி வேணாலும் வாழலாம். நம்ம தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னால் எனக்கு என்னையா, ஏன் வாழ்க்கை, நான் என்ன வாழ போகிறது, நைட்டு தூங்கினா காலைல எந்திரிப்போமானே தெரியாதுங்கய்யா. அன்செக்யூர் வாழ்க்கை. அவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, அவனோட ஒப்பீனியன் எனக்கு தேவையே இல்லையே. என் வாழ்க்கை நான் இருக்கேன், இறைவன் இருக்கான், இறைவன் என்னோட ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க, அவங்க இருக்காங்க, என் தாய் தகப்பன் இருக்கான். இதன் மீது இதற்கு அப்பாற்பட்டு சமூகத்தின் பற்றி எனக்கு என்ன கவலை? தமிழில் அழகான ஒரு வார்த்தை உண்டு, போற்றுவார் போற்றுதலும் தூற்றுவார் தூற்றுதலும். தூக்கி போடுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சத்தியமாக வாழணும், நான் நல்லவனா வாழணும், நான் முடிவு பண்ணி நான் வாழ்ந்தேன்னா என்னை எவனாலையும் என் சத்தியத்தை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தனால முடியாது. ஆனால் நான் சத்தியமாக வாழ்னேன்னு நினச்சிக்கிட்டு ஐயோ இவன் என்ன நினைப்பான், ஐயோ இவன் அப்படி சொல்லிட்டானே, அவன் என்ன சொன்னான் நம்மளுக்கு என்ன? பிறர் சொல்வதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்து உங்களோட உள்ளத்தில் உங்கள் குருநாதர் ஆகிய அந்த ஈசன் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் சத்தியமாக நல்லவனா வாழலாம். அதற்கு நீங்கள் மட்டும்தான் உழைக்கணும், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ அப்படி நீங்கள் இந்த நொடியிலிருந்து நல்லவனா வாழ முயற்சி பண்ணுங்கள். ஈசன் அருள் புரிவார், நானும் அருள் புரிகிற ஞானத்தை அடைஞ்சிடணும். தலை வைத்து படுத்து உறங்குவதற்கு உகந்த திசை எது? அதாவது பொதுவாக உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா மேற்கு தலை வச்சு கிழக்க கால் நீட்டி படுக்கிறது நம்ம தமிழ்நாடு நம்மளோட இந்தியாவோட அமைப்புக்கு சரி. இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி அந்த பக்கம் மாறி போயிட்டீங்கன்னா அது தப்பு. இந்த திசையிலலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நமசிவாயத்திற்கு ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கோம். நாக்கு ஒரு சிம்பிள், மாக்கு ஒன்று, சீக்கு ஒன்று, வாக்கு ஒன்று. இந்த யகாரம் ஆகாயத்திற்கு சிம்பிளே கிடையாது, அதுக்கு வட்டம் போட்டாச்சு. நாம் எப்போ ஆன்மீகத்தில் சில விஷயத்தை கடக்கணும்னு வந்துட்டோமோ அப்போவே இந்த திக்கு திசை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கே தலை வச்சு படுத்தா நல்லா தூக்கம் வருதோ அங்கே தலை வச்சு படுங்க. அதுதான் சாலச் சிறந்தது. அடுத்து நானே இன்னொன்று சொல்கிறேன். ஆன்மீகத்திற்கு சூட்சம சித்தர் சிகிச்சைக்கு அப்புறம் எந்த உணவு சரியானது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து நீங்கள் கேட்பீங்க. எந்த உணவு உங்களோட வயிறு இந்த உடம்பு ஏற்றுக்கிட்டு செரித்து நல்லா இருக்கோ அந்த உணவை தாராளமாக சாப்பிடுங்க ஐயா. எக்காலத்துலேயும் எவன் சொல்லியும் நீங்கள் திருந்த மாட்டீங்க, திருந்துறா மாதிரி நடிப்பீங்க. ஆன்மீகத்தோட மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அந்த ட்ரிங்க்கு அதை ஆசைப்பட்டு வாங்கி குடிச்சிட்டா கூட அது அந்த செகண்ட் அந்த தாட்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு. அதை குடிக்கிறவனை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சர். குடித்தவனுக்கு கூட உடனே கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிடும், குடிக்காதவங்களுக்கு இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் மேலே ஏறி நிற்கும். வெறி. அதனால் பக்குவம் அடைஞ்சு அதை கடந்துடுங்க. பக்குவம் அடையலையா, பக்குவம் அடைகிறதுக்கு உண்டான உபாயத்தை தேடுங்க. எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான். அந்த கார்பன் டை ஆக்சைடும் இறைவன் தான், அந்த சக்தியும் இறைவன் தான். எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அமிர்தமானாலும் அளவோடு குடித்தா மட்டும்தான் அமிர்தம். பிராணன் ரைட்டு, பிராணன் நல்லது தானே. பிராணனை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டா வெடிச்சிடும் உடம்பு. இந்த பைக்குள்ளார இவ்வளோதான் பிராணன் இருக்கணும், அவ்வளோதான் பிராணன் இருக்கணும், இல்லைனா உடம்பு வெடிச்சு போயிடும். நல்லது தானே பிராணாசக்தி. ஃபால்ஸ் அருவி கொட்டுது, போய் நின்னீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக கொட்டுற அளவுக்கு நின்னா உடம்பு தாங்கும். காட்டாத்து வெள்ளம் அருவி கொட்டுது, இழுத்து அடித்து உடம்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே. அப்படித்தான் எல்லா விஷயத்துலையும் நல்லதும் தீமையும் இருக்குது. அதனால தான் ஒரு நல்ல குருன்னா யார் தெரியுமா? இதை செய்யாதன்னு சொன்னால் அவனை குருன்னு நீங்கள் நம்புறீங்க. தப்பு. அவன் குருவே கிடையாது. இதை செய்யன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் குரு கிடையாது, இதை செய்யாதன்னு சொன்னாலும் அவன் குரு கிடையாது. மாறா நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுடைய அறிவை எவன் தூண்டுகின்றானோ அவன் தான் உண்மையான குரு. இது உங்க வாழ்க்கை.
நீங்கள் தான் வாழணும், நீங்கள் தான் எந்திரிக்கணும், நீங்கள் தான் நடக்கணும். உங்களுக்காக நாங்களாம் வாழ முடியாது. ஸோ இப்போ முடிவு பண்ணிக்கிங்க, எதை குடிக்கலாம், எதை சாப்பிடலாம். இந்த உடம்பையே கேட்டு என்ன தேவையோ அதை குடிச்சு முடிச்சிடுங்கய்யா. பல தவறுகள்லாம் சொல்லட்டுமா? நீங்கள் பண்ணுற தவறுகள்லாம், வாழைத்தண்டு, கிட்னி கல்லுன்னு இப்போ ஜூஸ் கடையிலே வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறீங்க, மிகப்பெரிய டேஞ்சர். வாழைத்தண்டை மட்டும் நீங்கள் 48 நாள் நீங்கள் ஜூஸ் அடிச்சு குடிங்க, நீங்கள் ஆண்மையில் இருந்துருவீங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும், யூரின் ட்ரபிள் வரும், பிளாடர் அடி வாங்கும். சத்தியம். அருகம்புல் ஜூஸ் காலைல போய் குடிக்கிறீங்க, கேட்டால் கேன்சரையே க்யூர் பண்ணும். இந்த இயற்கைன்னு சொல்லிட்டு சில அறிவாளிகள்லாம் இருக்காங்க. முதல்ல போய் சித்தர்களோட ஃபிலாசபியெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அவங்கள தாண்டிலாம் நீங்களாம் பெரிய ஆளே கிடையாது. என்ன இயற்கை நீங்களாம் ஆர்வலர்கள், அவ்வளோதான். அவன்லாம் எல்லாத்தையும் முடித்து கடந்து இவ்வளோதான் தூக்கி போட்டு போயிட்டான். அவெல்லாம் அனுபவிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். எல்லா மூலிகைகளுக்கும் தோஷம் இருக்குது. அகத்தியர்லாம் என்ன முட்டாளா? எந்த மூலிகையை பறிக்கும் போதும் கைகாலெலாம் கழுவிட்டு ஒரு விநாயகருக்கு வந்து வணக்கம் சொல்லிவிட்டு அந்த மூலிகையை சாபனிபர்த்தி பண்ணி எடுத்ததுக்கு பின்பு தான் நீ சூரணமே பண்ணணும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற எந்த சூரணமும் வேலை செய்யாது. எல்லாமே ஃப்ராடுங்க, சித்தர்களுக்கு எதிரானது. அப்போ அந்த மூலிகையை எடுக்கிறீங்க. அந்த மூலிகையோட பவர் என்ன தெரியுமா? சாதாரணமாக நீங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த விநாயகருக்கு போடணும் மாலை கட்டின்னு ஒரு இது உண்டு. இப்போ அந்த காலத்திலலாம் அவங்களே பறித்து அப்போ அவங்களே கட்டுவாங்க. அப்போ எவ்வளோ நேரம் உங்கள் கையில் நீங்கள் இருக்கும், அதை நீங்களே கொண்டு போயிட்டு கோயிலில் கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கிடச்சி நீங்கள் பியூரிட்டி ஆவீங்க. அதை டைரெக்டாக குடிக்கக்கூடாது. போகரோட மூதண்ட கேலம்னு இருக்கும், போய் படித்து பாருங்கள். அருகனோட வேரை எடுத்து அதை நறுக்கி அதில் மிளகு ஜீரகம் சேர்த்து 8 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக காய்ச்சி அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த வேரெல்லாம் தூக்கி போட்டுருணும். நீங்கள் அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய அருகம்புல் அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கான், குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு எங்கே போச்சு? நீங்களாம் அந்த விஷயம் தமிழர்னு சொல்லாதீங்க. நீங்களாம் அப்படி சொல்கிறதுக்கே உங்களாம் அருகதை கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு கரண்ட் வந்து இப்போ வந்து நம்மளோட இங்கே எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்குது? ஒரு 180 to 220 வாட்ஸ், ஒரு 300 வாட்ஸ் வந்து அந்த பல்பு என்ன ஆகும்? வெடிச்சிடும். உங்கள் உடம்பு அப்படி தான். அருகம்புல்லில் 1000 வாட்ஸ் இருக்குது. அதனால தான் அவனுங்க இப்படி பண்ணிட்டாங்க. நீ கையில் வச்சுருந்தாலே போதும் கொஞ்சம் நேரம். ஆனால் நீங்கள் அதிகம் வச்சுக்கிறது இல்லை. ஸ்டெயிலாக அவன் கேரி பேக்கில் கடைக்காரன் கொடுக்குறான், அப்படியே கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஐயர் தான் அப்புறம் கையில் இருக்கிறத எடுத்து போகிறாரு, அவர் நல்லா இருக்கார். அருகம்புல்லை வாங்கி போட்ட நீங்கள் டிசீஸோடு தான் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் கையிலேயே நீங்கள் எடுத்து வைக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றிங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் சிந்திங்கயா. அதனால தான் உங்களையே நான் சிந்திக்க சொல்கிறேன். நான் எந்த ஒரு முடிவையும் சொல்ல. இப்போ நான் சொல்கிறத வந்து நான் உலகத்தில் எங்கே வேணாலும் சொல்லுவேன். இதை எவனாலையுமே எதிர்க்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது 100% உண்மை. அது உங்களுக்கும் தெரியும். ஒரு சித்தா டாக்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறது நீங்கள் டைரெக்டாக குடித்தா அதேமாதிரி ஆகுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு வாழைத்தண்டு சாப்பிட்ணுன்னாலே நீங்கள் மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ சாப்பிட்ணும். அதுவும் எந்த வாழைத்தண்டு தெரியுமா சாப்பிட்ணும்? இன்றைக்கி வாழைத்தண்டுன்னு எல்லாத்தையும் திங்கிறீங்க. மொந்த வாழைத்தண்டு மட்டும்தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி பூவம்பழம், எந்தெந்த பழம், எத்தனை வாழை மரத்தை வெட்டினாலும் எல்லாத்தையும் தண்டாக்கி விற்கிறாங்க. ஆதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொந்த வாழைப்பழத்தோட வாழைத்தண்டு தான் பயன்படுத்துவாங்க சமையலுக்கு. அதையும் வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. இல்லை கிட்னி ட்ரபிள் வந்துடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் எப்படி நஞ்சுங்கிற தத்துவம் இருக்கோ, இந்த அளவுக்கு அதிகமான சக்தி போனால் உடம்பு தாங்காது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே 3 வேளை குடிச்சங்கய்யா கிட்னி கல் வெளில வந்துருச்சு. ரைட்டு, எவ்வளோ நெப்ரான்ஸ் அடி வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உள்ளார கிட்னி கல் ஒரு நாளில் சேராது, 3 நாள்லையா கல்லாயிடுது. ஒரு 3 மாதமாச்சும் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்தால் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மணல் திட்டு வந்து சேர்ந்து கல்லாகுது. அப்போ ரிட்டன் அதை கரைக்கிறதும் 3 மாதம்தான் கரைக்கணும். அதுதான் நேச்சர், இயற்கை. நீங்கள் வாழைத்தண்டை நீங்கள் 3 நாள் ஜூஸ் விட்டு 3 நாளில் வெளில வருதுன்னா அது எவ்வளோ பவர்னு பார்த்துங்க. அப்போ உங்களோட கிட்னி சிஸ்டம் அடி வாங்கும். ஏன் தியானம் பழகிறவங்கள நாங்கள் 1/2 hour பண்ணுங்கள் 1 hour பண்ணுங்கள் போதும்னு எதுக்கு சொல்கிறோம்? அதில் அப்படியே உட்காந்திங்கன்னா நீங்கள் பைத்தியம் ஆடுவீங்க.
அதே அதே ஒரு போதை மாதிரி ஆகிடும். அப்படியே உட்காந்துட்டு, அதனால தான் ஐயா வந்து வள்ளலார் சொன்னார், கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும். இப்படியே போதை, இது ஒரு போதை தியானம். அப்படியே போய் உட்காந்துக்கிறது எப்போ பார்த்தாலும். உங்களால் இந்த உலகத்துக்கு எந்த யூஸும் இல்லை. அந்த தியானம் கூட அளவு இருக்குது. அந்த அளவோடு தியானம் பண்ணால் தான் வளமோடு நீங்கள் வாழலாம். அளவுக்கு மிஞ்சி தியானம் பண்ணாலும் நீங்கள் வேஸ்ட். இவர் பைத்தியக்காரன். அப்படியே மௌனியாக போய் உட்காந்துக்க வேண்டியது தான். உங்களால் அந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் அதையும் மாற்றி